எனது அருமை மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நாம் மத்திய அரசோட ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா பிஎம் கிசான் திட்டம். சரி, பிஎம் கிசான் என்றால் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி. இதுதான் அதனுடைய விரிவாக்கம். தமிழில் அதை நம்ம என்ன பேரில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 24, 2019 அன்று இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர். சரிங்களா, இந்த திட்டமானது கொஞ்சம் பின்னோக்கி, அதாவது டிசம்பர் 1, 2018 முதல் சரிங்களா நடைமுறைக்கு வந்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் தவணை வழங்கப்பட்ட நாள் தான் பிப்ரவரி 24, 2019 உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர்ல. சரிங்களா, இந்த திட்டத்தின் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. சரிங்களா, இந்த 6000 ரூபாய் நிதியானது ஒரே டைம்ல கொடுக்க மாட்டாங்க, 3 தவணைகளில் வழங்கப்படும். அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய், சரியா 2000 ரூபாய் வரிசையா கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுல முதல் தவணை தான் கோரக்பூர். சமீபத்தில் இதற்கான 21வது தவணை வழங்கப்பட்ட இடம் நம்முடைய தமிழ்நாடு. சரியா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இயற்கை வேளாண்மை மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டின் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கான 21வது தவணை தொகையை எல்லா விவசாயிகளுக்கும் விடுவிச்சிருந்தாங்க. சரிங்களா, இந்த திட்டத்திற்காக மத்திய அரசானது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 75,000 கோடியை நிதி உதவியாக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடர்பான ஏதாச்சும் அப்டேட், சரிங்களா, ஏதாச்சும் தகவல் தேவை அப்படின்னா இதற்காகவே ஒரு சார்ட் பாட்டு ஒன்று இருக்குது. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசான் மித்ரா அப்படிங்கிற ஒரு சார்ட் போட்டிருக்குது. அதன் மூலம் இந்த விவசாயம் நம்ம பிஎம் கிசான் திட்டத்தில் நமக்கு அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்குது, சரிங்களா, அடுத்து எப்போ வரும், எல்லா தகவலையும் தெரிஞ்சு வைக்கலாம். சரிங்களா, இந்த பதிவிற்கான கேள்வி பிஎம் கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, இதற்காக வழங்கப்படும் அந்த மொத்த நிதி உதவி எவ்வளவு? மறக்காம இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா.